தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கம்ங்க. மேசராசிக்கு இந்த பதிவினால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த மேசராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இதை தொடங்குறேங்க. இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள் எப்போ நல்ல மாற்றம் வரும்னு நினச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்கே இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்ம சோதிக்கும், ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்தத்தாங்க. முருகனின் அருள் உங்கள் கூட இருக்குங்க. நம்பிக்கையை விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாங்க. மேச ராசிக்காரங்க இன்றைய நாள் வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பயத்துல தான் இப்போ வரைக்குமே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கடந்த கால கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் அப்படியே மாற்றா வசந்த காலமாக மாறப்போகுதுங்க. என்னதான் 7.5 சனியின் மற்றவங்க பயமுறுத்தினாலும் நீங்கள் பயப்படவே வேணாமுங்க. ஒன்றும் பண்ண மாட்டாரு சனீஸ்வர பகவான். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்கு புறம்பா நடக்க மாட்டாங்க. உங்களுடைய குணாதிசயமே நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க. நீதிமான்கள் அப்படின்னா மேசராசியை நம்ம அடையாளப்படுத்தலாமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா வலம் வரீங்க. ஆடு தான் உங்களுடைய ராசி சின்னமா அடையாளப்படுத்துவோமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் முதன்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. இயல்புலையே பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கக்கூடியவங்க. கோபம்தான் கொஞ்சம் அதிகமா வரும். இதனாலவே என்னடா இவன் இப்படி முட்டிக்கிட்டு இருக்கா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க, ஒரு விஷயத்துல கோபம் வந்துருச்சு அப்படின்னா முட்டிக்கிட்டு நிற்பாங்க. சண்டை, ஆடு என்ன பண்ணும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமுங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா எப்படி பார்த்தாலும் சரி இவங்க வச்சது தான் அந்த பிடிவாதத்தை விடவே மாட்டாங்கங்க. ஒரு இடத்துல தப்புன்னு முடிவு பண்ணிட்டா இவங்க யாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த பந்தங்களாவே இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்பாங்க. இவங்களை சுற்றி கூட்டம் கூட்டமாக நண்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய உதவுற குணம், இவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா துடிப்பாக இருக்குமுங்க, வேகமாக இருக்குமுங்க. இதனாலவே இவங்களை நம்பி எல்லாருமே நிற்பாங்க. நம்பிக்கைக்கு பெயர் போனவங்க. இவங்களுடைய பலவீனமே இவங்களுக்கு கோபம் மட்டும்தாங்க. அதை தவிர்த்து மற்றபடி மேசராசியை நீங்கள் வேற எந்த விதத்திலையும் மைனஸ் பாயிண்ட் சொல்லவே முடியாதுங்க. இவங்களுடைய நம்பிக்கைக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு சாகிற வரைக்கும் மூஞ்சில முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதை இவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா யார் சொன்னாலும் சரி அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்கங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, அது தப்பா போறதா இருந்தாலும் சரி, அதை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க இந்த மேசராசிங்க. அதே மாதிரி அதற்கான விளைவுகள் சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, அது நான் எடுத்த முடிவு, அதற்கான பலன்களை நானும் அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கவலையே பட மாட்டீங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 28 வயசுக்கு மேல படிப்படியா முன்னுக்கு போவீங்க. அது 45 வயசுக்கு மேல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதனையாளர்களா வலம் வருவீங்க. எப்பவுமே இப்ப சின்ன பிள்ளைகள்ல இருந்து 60 வயசு வரைக்குமே உங்களுக்கு வளர்ச்சி எது முட்டுக்கட்டையா நிக்கணும்னா முன்கோபம் மட்டும் இருக்குமுங்க. அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டா போதுமுங்க. மேசத்துடைய வெற்றிக்கு எதுவும் பாதகமா நிக்காதுங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா மேசம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது? ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கீங்க, தேனி மாதிரி வளம் இருக்கீங்க, திட்டம் திட்டுறீங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க. கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருக்கு. எந்த இடத்துல நம்ம தோல்வி அடைகிறோம், நம்பிக்கைங்க. நிறைய பேர் மேல நம்பிக்கை வைக்கிறது எல்லாரையும் அது போல பாலையும் கல்லையும் பிரித்து பார்க்க தெரியாம வெள்ளையா இருந்தா அது உண்மை தூய்மைன்னு நம்புறோம்ங்க. ஆனா அதை நிறைய பேர் முகமூடியா போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், அதாவது சொல்ல போனா கழுத்து அறுத்து ரத்தம் எல்லாம் குடிச்சிருப்பாங்கங்க. மேசராசிக்காரர்களே, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைங்க. உண்மைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அவ்வளவு நம்பிக்கையை ஒரு நொடியில உடைச்சிருப்பாங்க. அப்படியே கையெறிந்த நிலையில நின்று இருப்பீங்க நீங்க. காதல் வாழ்க்கையிலிருந்து, நட்பு வட்டாரத்துல இருந்து, சொந்த பந்தங்கள்ல இருந்து, கூட்டு தொழில் செய்யறவங்கல இருந்து எல்லா விதங்களிலும் பல துரோகங்களை தாங்கி இப்பவும் உழைப்பு மட்டுமே நம்பி கம்பீரமா நிக்கிறதுனாலவே நிறைய பேர் என்னடா இவன், மேசத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் ஆச்சரியமா மற்ற ராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்காங்கங்க. உண்மைதானே? உங்களுடைய
போராட்ட நிலையை ஒரு செகண்ட் நினைச்சா கூட கண்ணுல தண்ணி வராது, ரத்தம் தான் வருங்க. ஏன்னா கண்ணீர் வந்து பாத்தீங்கன்னா வடிஞ்சு போச்சு இல்லையா? ஆனா இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை நீங்க ஒரு நாளும் சந்திக்க மாட்டீங்க. அதற்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. உங்களுடைய பிறப்பே ஒரு போராட்டமா தான் இருக்குமுங்க, ஒரு போராட்டமா தான் இருந்திருக்குமுங்க. உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு போராட்டத்துல தான் வந்திருக்குமுங்க. போராட்டம் அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு பெருசு கிடையவே கிடையாதுங்க. அட விட்றா பார்த்துக்கலாம், ரிஸ்க் எடுத்துடலாம், ரஸ்க்குங்கிற மாதிரி எந்த காயங்களும் இந்த துரோகங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தழும்பு மாதிரி தாங்க. வீர தழும்புகளாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பீங்க. ஒரு முறை அவங்க தள்ளி விட்டாங்கன்னா அவன் தள்ளி விடுறதுக்கு அடுத்த டைம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்குமுங்க. அசுர வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மேசராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை மட்டுமே கொடுக்குங்கிறத நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுடைய தெய்வம் முருகப்பெருமான், அவருடைய அண்ணன் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு துணை நிற்குதுங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் ஸ்ரீ விநாயகப் பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்க. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. முதல் கண் கடவுளான வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுடைய கடின உழைப்பை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க்குக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமுங்க. அனுதினமும் விநாயகப் பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு முடிஞ்சதுன்னா தினமும் ஒரு 9 முறை தோப்பு கரணம் போட்டுட்டு அவர் தான் எங்க வேணா இருக்காரு இல்லையா, இப்படி திரும்ப பார்க்கக்கூடிய அடுத்த வீட்டு செவுத்துல கூட நிற்பார். பார்க்குற இடத்துல எல்லாம் வழிபாடு முடிச்சுட்டு உங்க வேலையை செஞ்சு பாருங்க. அப்படியே என்ன சொல்றது, உட்கார்ந்த இடத்துல இல்லை, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத வளர்ச்சி அந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் அருள்டுவாருங்க. என்ன அது, மேசராசிக்காரருடைய குணாதிசயங்களை பார்க்குறப்போ மேசராசிக்கு அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்குறப்போ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில துயரங்களை துன்பங்களை அனுபவிச்சிருக்கீங்க. அதையெல்லாம் கடந்து போகிறதுக்கான பலன்களை தான் இப்போ நம்ம சொல்ல போறோம்ங்க. பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, தொடர்ந்து நீங்க எந்த விஷயத்தை வந்து செய்யணும், எந்த விஷயங்களை விட்டு விலகி நிற்கணும், தெளிவா பார்க்கலாங்களா? நல்லதே நடக்கட்டுமுங்க, இனிமையான வாழ்க்கை நிலையம் உங்களுக்கு வழங்கட்டும்னு சொல்லிக்கிட்டு கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா நிற்குங்கிறத நான் சொல்றேங்க. சனி பகவானுடைய பயிற்சின்னு பயப்பட வேணாமுங்க. நீதிமான்களான உங்களுக்கு இந்த நீதி தேவன் அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் வழங்குறாருங்க. அடுத்ததா ராகு பகவான், கேது பகவான், இவங்க நிழல் கிரகம். இவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்த குணாதிசயங்களை வழங்கக்கூடியவங்க. அவங்க இருக்கக்கூடிய இடமும் நல்ல நிலையில தான் இருக்குங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு சாதகம்ங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கெட்டது பண்ணவே தெரியாது. அவரால் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நல்லதுதான் நடக்க போகுதுங்க. இந்த 4 கிரகங்களுக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்காங்க. லாஜிக்கா பார்த்தா கூட அதற்கான பலன்களை நான் விரிவா சொல்றேங்க. ஒரு 10 விஷயத்த வந்து நான் பக்காவா சொல்லிட்டு போறேங்க. அடுத்து நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாமுங்க. முதல் விஷயம், மனுஷங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட வரன் தேடி தேடி அழுத்து போச்சுமா, எத்தனையோ ஊருக்கு போயாச்சு, எத்தனையோ வரன் பார்த்தாச்சு, எதுவுமே முடியல. எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, 2 வீட்டுக்கும் பிடிச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, தடை ஆயிடுது. இப்படி இருந்த நிலையில கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையுங்க. அது உங்க மனசுக்கு பிடிச்ச வரன் தேடி வருமுங்க. 2வது விஷயம், பணம். நம்ம வாழ்க்கை நிலையே வந்து இப்ப தீர்மானிக்குதுங்க. இந்த கலியுகத்துல பணம் தான் முக்கிய ரோல் பிளே பண்ணுதுங்க. நீண்ட நாட்களா எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வருமுங்க. உங்களுடைய வாழ்க்கை தேவைக்கான பணம் கையிருப்புல இருக்குமுங்க. ஸோ பண நெருக்கடி விலகுமுங்க, கடன் தொல்லைகள் நீங்குமுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டுங்க. அடுத்ததா நீங்க ஆசைப்பட்ட எதுவா இருந்தாலும் சரி அது நடக்குமுங்க. வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், நல்ல வேலை அமையணும், திருமணமாகணும், என்ன கனவு நீங்க வச்சிருந்தாலும் சரி, என்ன ஆசை வச்சிருந்தாலும் சரி, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் நடக்குமுங்க. அடுத்ததா திருமண உறவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திருமணம் விவாகரத்து ஆயிடுச்சுமா, 2வது திருமணம் வரேன்னு பார்த்துட்டு இருக்கேன், பண்ணலாமா பண்ண வேணாமா, இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்குங்க. அப்படியே 2வது வாழ்க்கை அமைஞ்சாலும் எனக்கு நல்லா இருக்குமான்னு யோசிப்பீங்க. தாராளமா பண்ணலாமுங்க. நல்ல வாழ்க்கை துணையா அமையுங்க. அதற்கான வாய்ப்பு
வாய்ப்புகளும் இருக்குதுங்க, முயற்சி செய்யுங்க. அடுத்ததா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். இங்க எல்லாம் வேலை எனக்கு செட் ஆகலாமா? அதே மாதிரி இங்க நான் சம்பாதிச்சாலும் பெருசா என் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமா போயிட்டு வாங்க. நல்ல வேலை கண்டிப்பா அமையுங்க. முயற்சி பண்ணுங்க. இந்த நேரம் நல்ல நேரமா இருக்குதுங்க. அடுத்தது சொத்துங்க. செவ்வாய் பகவான அதிபதியா வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொத்து பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா இது எப்படிங்க நம்ம ஒத்துக்க முடியும்? ஆனா உங்களுக்கு தான் வரும் பிரச்சனை. சொத்து ஏகப்பட்ட சொத்து இருக்குமுங்க. அதை இவங்க அனுபவிக்க முடியாது. எவனோ எங்கேயோ இருக்கிறவன் எல்லாம் கேஸ் போட்டு கோர்ட் கேஸ்ன்னு அலைய விட்டுட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஒரு நல்ல பதிலடி நான் தலைப்புல சொல்லியிருப்பேன். மேச ராசியோட காலில் விழுந்தா கூட முடியாது, நீங்க காலிடா அப்படிங்கிற மாதிரி தான் பூர்வீக சொத்துக்கு அவங்க கைக்கு வருங்க. எந்த ஒரு கொம்பனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கோர்ட் கேஸ் வழக்குகள் எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு தான் சாதகமான தீர்ப்பு கிடைக்குமுங்க. அதுவே குடும்பத்திலேயே திருமண வாழ்க்கையில பிரிந்து போன தம்பதிகள் கோர்ட் கேஸ் எல்லாம் போகலாமா, ஆனா கோச்சிக்கிட்டு போயிட்டோம், பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மனசுல தோணிக்கிட்டு இருக்கு, நான் போனா அவங்க பேசுவாங்களா, அவங்க வந்தா நான் பேசுவானோ, இல்ல நடுவுல பாத்தீங்கன்னா குடும்பத்தாரே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி இருந்தா கூட இப்ப முயற்சி பண்ணுங்க. பிரிந்த தம்பதிகள் கூட இப்ப ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கு அமோகமான காலகட்டம்ங்க. அடுத்ததா வேலை. தனியார் தொழில இருப்பீங்க, அரசாங்க வேலைக்கு ஆசைப்படுவீங்க, சொந்தமா தொழில் செய்யுங்க, இல்ல அரசு உத்தியோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அரசு தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மேசராசி யாரா இருந்தாலும் சரி, அரசு சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்குதுங்க. அரசு வேலை நிச்சயம். அதே மாதிரி நல்ல வேலை அமையுமுங்க. அது அரசு உத்தியோகமா இருக்கட்டும், நல்ல தொழில் அமையுமுங்க. சொந்த தொழிலா இருக்கட்டும், இல்ல கூட்டு தொழிலா இருக்கட்டும், அதே மாதிரி பெயர் புகழ் அப்படிங்கிற உச்ச நிலைக்கு போகுமுங்க. இந்த வருஷம் முழுக்கவே பெயர் புகழோட நல்ல செல்வ செழிப்போட வாழ போறீங்க. இதை விட வேற என்னங்க வேணும் மேசராசிக்கு? தெளிவா நான் சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கலாங்களா? மேசராசிக்காரர்களுக்கு திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு நாளும் பங்கம் வராதுங்க. கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கடந்த காலம் எப்படியோ, ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க நம்புங்க, உங்களுக்கு மோசம் பண்ணிட்டு போகாதுங்க. கடந்த நாட்கள் எந்த அளவுக்கு பாதகத்தை பண்ணுச்சோ அதுக்கு அப்படியே நேர்மாறா உங்களுக்கு சாதகத்தை மட்டுமே அள்ளி கொடுக்க போகுதுங்க. ஓகேங்களா? முதல்ல சுபகிரகமா இருக்கக்கூடிய குரு பகவானால இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கலாங்களா? பல கஷ்டத்தை கடந்திருப்பீங்க, நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. ஆனா இப்ப மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார மேன்மையும் கொடுக்க போறாருங்க. செவ்வாய் பகவானின் ராசி அதிபதியா கொண்ட மேச ராசிக்கு இந்த காலகட்டத்துல உங்க முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க. பணவரவு திருப்திகரமா இருக்குமுங்க. சேமிக்கக்கூடிய உங்க பழக்கம் அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. அதுவே கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்குமுங்க. உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே தீர்ந்து போகுதுங்க. பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை சேருமுங்க. ஆனா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணுமுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை பயன்படுத்துறப்ப கவனம் தேவைங்க. இந்த ரெண்டு விஷயத்த யார் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறா தெரியுமா? சனீஸ்வர பகவானுங்க. அச்சோ அவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்க ரொம்ப காலமா உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கவே இல்லைங்க, அதற்கு தான் ஒரு டிங்குன்னு ஒரு மணி அடிச்சு விடுறாருங்க. ஸோ ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்துல போறப்ப தேவையில்லாத சிந்தனைகளுக்கு உள்ளாகிறீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதுக்கு எச்சரிக்கை கொடுக்கறாருங்க. தேவையில்லாத சிந்தனைக்கு போகாத, நீ வண்டி ஓட்டுறியா, வண்டியை மட்டும் ஓட்டு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் ஸ்பீடா வரானா நீ ஸ்பீடா போறியா, முன்னாடி பள்ளம் இருக்கா கல் இருக்கா, எது வந்தாலும் பார்த்து டிரைவ் பண்றதுங்கிறத உணர்த்துறாருங்க. அடுத்ததா உங்க மனநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோகமா எதையும் இழந்த மாதிரி அப்படி இருந்த உங்களுடைய மனசு இப்போ உற்சாகம் பெருக்கெடுத்து வருங்க. தடைப்பட்ட காரியங்கள் தங்கு தடை இல்லாம உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குமுங்க. எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு உற்சாகமான அமைப்போட இப்ப வேலை பார்க்க போறீங்க. இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேசராசியில தொழில் வியாபாரம் லாபகரமா நடக்குமுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் விலகுமுங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எந்த விஷயத்திலும்
முன்னேற்றம் அடைவீங்க. உங்களுடைய வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்துப்பீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்ன்ற உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மேலோங்குங்க. அதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க திட்டமிட்டு பணிகளை செய்து முடிப்பீங்க. சக ஊழியர்கள் கிட்ட பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. மேலிடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கு பாராட்ட கொடுக்குமுங்க. உங்களுடைய பதவி உயர்வுக்கு சம்பள உயர்வுக்கும் ஆலோசனை பண்ணுங்க. அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய செயல்பாடுகள் கோபத்தை உண்டாக்கலாமுங்க. அதை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குமுங்க. அதாவது உண்மை இருக்கிற இடத்துல உணர்ச்சி வசம் இருக்குமுங்க. உணர்ச்சி வசப்படக்கூடிய இடத்துல கோபம் இருக்குமுங்க. கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குணமும் இருக்குமுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு இதுதான் முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல ரொம்ப கராரா இருங்க. முக்கியமா புதுசா யாராவது உங்ககிட்ட பழக்க வழக்கம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீது அதீத கவனம் இருக்கட்டும்ங்க. கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் முழு மூச்சுடன் செயல்படுவீங்க. பழைய கடனையும் திரும்ப பெற்றுடுவீங்க. அடுத்ததா மாணவர்களை பொறுத்தவரை திட்டமிட்டு பாடங்களை படிப்பதில் கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. உயர்கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்குங்க. அடுத்ததா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு செலவுகள் கட்டுக்குள்ள வருமுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துமுங்க. ஆயுதம், நெருப்பு இந்த மாதிரியான பொருட்களை கையாளுறப்ப மட்டும் மேசராசியை சேர்ந்தவங்க பார்த்து சூதானமா இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்ப கவனம் தேவைங்க. அடுத்ததா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் சரிங்க, வெற்றி உண்டுங்க. ஆனா அவசர முடிவு எடுக்கக்கூடாதுங்க. வீண் வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ணக்கூடாதுங்க. இதை மட்டும் இந்த 2 விஷயத்தையும் அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்ணிட்டா போதுமுங்க. வெற்றி உங்க பக்கம். திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க. பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்குமுங்க. இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன் மேசராசிக்கு சூப்பருங்க. இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்களா? அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாதகமாக தான் இருக்குங்க. இருந்தாலும் எதை செய்தாலும் சரி கொஞ்சம் கவனமா ஈடுபடணுங்க. காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகுமுங்க. எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒதுக்கி வைக்காதீங்க. உடனடியா செஞ்சு முடிக்கிறது சிறப்புங்க. வண்டி வாகனத்துல செல்லும் போது கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறப்பா இருக்குமுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுமுங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுடைய சக ஊழியர்கள் கிட்ட அனுசரணை தேவைங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மையை ஏற்படுத்துமுங்க. பிள்ளைகளால பெருமை உண்டுங்க. குடும்பத்திற்காக கொஞ்சம் கூடுதலா உழைப்பீங்க. அதற்கேற்ற மாதிரியே உயர்வும் உண்டு, வருமானமும் உண்டுங்க. ஆனா குறிப்பா ஒரு விஷயத்துல மட்டும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் கவனமா இருக்கணுங்க. யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. மற்றவங்க பேச்சை கேட்டு ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்க. 100க்கு 100% வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றவங்க பேச்சை கேட்கறதுனா ஆலோசனையா நீங்க அதை எடுத்துக்கலாமுங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நாம் தான் முடிவு பண்ணணுங்க. சரிங்களா? அடுத்ததா பரணி நட்சத்திரம்ங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொருள் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்குமுங்க. கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. நண்பர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குமுங்க. மற்றவங்களால கைவிடப்பட்ட காரியங்களை கூட எளிமையா செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமான பலனை கொண்டு முடியுமுங்க. தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்குமுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்குமுங்க. எல்லா விதங்களிலும் சாதகமான நிலை காணப்படுதுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குமுங்க. பதவி உயர்வு கிடைக்குமுங்க. சம்பள உயர்வு கிடைக்குமுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து வந்த சண்டைகள், சச்சரவுகள் நீங்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையுமுங்க. மாணவர்களை பொறுத்தவரை படிப்புல ஆர்வம் அதிகரிக்குமுங்க. இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மட்டும் தீய ஆயுதங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கையாளுறப்ப கொஞ்சம் கவனம் தேவைங்க. அதே மாதிரி தேர்வு எழுதுறப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கேள்வியை கவனமா படித்து எழுதுவது சிறப்புங்க. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க கொஞ்சம் முனைப்போட படிங்க. அரசு வேலை நிச்சயம் கிடைக்குமுங்க. அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்ங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்குமுங்க. திருமணம் தொடர்பா எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வருமுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவைங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி அடைவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த பணவரவு சேருமுங்க. உங்களுடைய நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்குமுங்க. குறிப்பா பணவரத்து அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போறதுனால கையிருப்பு அப்படிங்கிறது அதிகமாகுமுங்க. ஒரு வேலையை செய்தீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா செயல்படணுங்க. ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலையை தொடர்றதை மட்டும் தவிர்த்தணுங்க.
வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. இதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருமுங்க. சமூகத்திலயும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே போகுமுங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல அமையுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே மேசராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு செதுக்கப்பட்ட வைரம் மாதிரி தாங்க. உங்க கையில கொடுத்துருக்கு. இதை கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதுமுங்க. மேசத்தை அடித்துக்கொள்ள ஆட்களே கிடையாதுங்க. 2 விஷயம், கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்க. எதை செய்தாலும் சரி கவனமுடன் ஈடுபடணுங்க. இந்த 2ம் ஃபாலோ பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா, தினமும் விநாயகப் பெருமான வழிபாடு செய்யணுமுங்க. முடிஞ்சதுன்னா விநாயகப் பெருமானுடைய அகவல் படித்து விநாயகரை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகுமுங்க, போட்டிகள் குறையுமுங்க. எல்லா விதங்களிலும் வெற்றிகளும் நன்மைகளும் உண்டாகுமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய், வியாழனுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3, 6ங்க. கூடுதலா எல்லாருமே மேசராசிக்காரங்க இந்த குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு முடிக்காணிக்கை அளிப்பது நன்மையை ஏற்படுத்துமுங்க. இவ்வளவு தாங்க. 100க்கு 100% சொல்ற மேசராசிக்கு நீங்க ஆட்சி புரியக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. அவன் என்னடா சொல்றது, நான் சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா விதங்கள்லையும் அதிகார தோரணை உங்களுக்கு கிடைக்குமுங்க. நல்லதே நடக்குமுங்க. நல்ல காலம் பிறந்துருச்சுருங்க. நம்பிக்கையோட கடவுளை தொழுது ஆன்மீகத்துல மட்டும் மனசை ஈடுபடுத்திக்கோங்க. யாரையும் நம்பிடாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.